வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுவான் கோயில்ல இருக்கேன். இந்த வெட்டுவான் கோயில் எங்கே இருக்குது, இதோட முழு வரலாறு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதாங்க அந்த வெட்டுவான் கோயில் மலையோட படிக்கட்டு. அந்த படிக்கட்டுலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சைட்லாம் கம்பி அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக அந்த பாறையிலே தான் வழியாக இருக்கேன். அந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், அதான் வெட்டுவான் கோயில். அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வழியெல்லாம் ஃபுல்லாக பாறைகளாகவே இருக்குது. இந்த மலை ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரக்கிங் பண்ண ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். சரி வாங்க, சீக்கிரமாக போய் அந்த வெட்டுவான் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வெட்டுவான் கோயிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வெட்டுவான் கோயில். அப்படியே பாறையிலே வந்து கோயில் செஞ்சுருக்காங்க. எப்படின்னா தலைகீழ் தான். இது ஒரு குடைவரை கோயில். குடைவரை கோயில் வந்து சைடில் தான் செதுக்குவாங்க. இது வந்து அப்படியே நான் தலைகீழ் தான். அப்படியே மேலே வந்து அப்படியே கீழாமல் செதுக்கி கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். இது ஒரு பெரிய பாறை. இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையில் வந்து அந்த பாறையை குடஞ்சி அப்படியே தலைகீழாக செதுக்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. பாருங்கள், இதுதான் பாறை. ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாகவே பாறை தான். அந்த சைடெலாம் பாருங்கள், அந்த பாறையை எப்படி உளியில் செதுக்கி அப்படியே கோயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கோயில். ஒவ்வொரு சிலையும் வந்து நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்புறம் கீழே போய் பக்கத்தில் வேறு பார்ப்பேன். அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நந்தி சிலையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயிலை பார்க்க. அங்கே பாருங்கள், யானை சிலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி யாழி சிலைகள் மற்றும் கடவுள் சிலைகள் நிறையா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்கானு பாருங்கள். இப்போ அப்படியே கீழே போய் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு. இப்போ அப்படியே கீழே வந்துட்டான். இதுதான் அந்த பாறை. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அந்த பாறை. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்த சைடு திரும்பணுமா, இதாங்க வெட்டுவான் கோயில். 8ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டிய மன்னர்களால் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு சிலையும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே செதுக்கியிருக்காங்க. இந்த கருங்கல் பாறையில் வந்து அப்படியே ஒவ்வொரு சிலையும் செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகள் வச்சு இந்த கோயிலை செதுக்கியிருக்கான்னு பாருங்கள். மேற்பக்கம் இருந்து அப்படியே கீழாமல் செதுக்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் பாறை எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்லேருந்து அப்படியே கீழாமல் செதுக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக ஒளியை வச்சு தான் செதுக்கியிருக்காங்க போல். ஒவ்வொரு சிலை வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன்லாம் எவ்வளோ டீப்பாக செஞ்சுருக்கானு பாருங்க. எவ்வளோ கலை நயத்தோடு செஞ்சுருக்கானு பாருங்கள். இந்த டிசைன்லாம் ரொம்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், மேலே வரையும் சிலைகளும் சிற்பங்களும் தான் இருக்குது. அந்த பூ மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பார்க்க அழகாகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே முன்பக்கம் வந்தோம்னா ஒரு குடைவரை கோயில் இருக்குது. இப்போ அந்த குடைவரை கோயிலை தான் பார்க்க போகிறேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த குடைவரை கோயில். இது உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு பிள்ளையார் சிலை தான் இருக்குது, தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் வந்து இந்த பாறையில் தான் செதுக்கியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், இந்த பாறை கடியில் தான் அந்த பிள்ளையார் சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. அப்படியே மேல் பக்கமும் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். மேல் பக்கமும் பாறை வந்து எப்படி செதுக்கியிருக்கான்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்க்க. அப்படியே அந்த பாறை கடியில் தான் அந்த பிள்ளையார் இருக்கார். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த மிகப்பெரிய பாறையை குடைஞ்சி உள்ளே வந்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பாறையை வந்து குடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான வேலை இந்த குடைவரை கோயில் கட்டுறது தான். மற்ற கோயில் கூட கொஞ்சம் ஈஸியாக கட்டிடுவாங்க. அதுவும் மேலே வந்து தலைகீழ் தான் கட்டியிருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அதேமாரி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கழுவுமலையில் தான் இருக்குது இந்த கோயில். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், யாழி சிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணரோட சிலையை பாருங்கள், ரொம்ப தத்ரூபமாக உடைச்சிருக்காங்க. அதேமாதிரி ரொம்ப டிசைன்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாண்டிய மன்னர்கள் வந்து எப்படிலாம் கோயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். பல வருஷம் கடந்து இன்னும் அப்படியே அற்புதமாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாலும் கீழேலாம் ஃபினிஷிங் பண்ணாமல் விட்ருக்காங்க. முக்கால்வாசி வேலைப்பாடுகள் முடிஞ்சிருச்சு. முழுசாக முடிக்காமல் விட்ருப்பாங்கன்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபினிஷிங் வந்து பார்டர் எதுவுமே வைக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிற மட்டும்தான் சிலைகளாக செஞ்சு கோபுரம் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடெலாம் ஃபினிஷிங் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக மேலே வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கோபுரத்தை வச்சு அப்படியே கீழாமல் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ வெயில் கொளுத்துதுன்னு பாருங்கள். வெயில் டயத்துலாம் இந்த கோயிலுக்கு வராதிங்க. காலையில் வாங்க, இல்லாட்டி சாயந்தர டயத்தில் வாங்க. பயங்கரமாக வெயில் கொளுத்திட்டு இருக்குது. பாறைனால கடுமையாக இருக்குது வெயில். இங்கே ஒரு நல்லா நிழல் தரும் மரமாக இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவேன். பாறையை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த பாறை. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பாறையை பார்க்கவேன்னு. மேலே பாருங்கள், அந்த கோபுரத்திலோட உச்சியில் பாருங்கள் கலசம் வச்சுருப்பாங்க போல். இது தங்கத்தில் வச்சுருந்தாங்களா இல்லை என்னத்தில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இப்போ வந்து கலசம் இல்லை. இந்த கலசம் வைக்கிற ஓட்டை மட்டும் இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓட்டை தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த கோயிலோட முழு வியூ தான். அந்த சைடெலாம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாறை தான். இந்த ஏரியா ஃபுல்லாக பாறை தான். இந்த பாறைக்கு நடுவில் தான் அந்த கோயிலை வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நுட்பமாக வேலை பார்த்துருக்காங்க. பிரம்மாண்டமாக கோயிலை கட்டியிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டில் கட்டினதுன்னா எப்படின்னு பார்த்துக்குங்க. வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த கழுகு மலையோட வரலாறை போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க வரலாறை. அப்படின்னு இந்த பாறை தான். இந்த பாறையோட தொடர்ச்சியில் தான் கோயில் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பாறையோட தொடர்ச்சியில் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அப்படியே பாறையை வந்து குடைஞ்சி குடைவரையாக கோயில் கட்டியிருக்காங்க, வெட்டுவான் கோயில். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.